ஸ்ரீசங்கர தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நடக்கவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள், பரிகாரங்கள் தான் நம்ம பார்க்கவிருக்கோம். நம்மளுடைய 2 எக்ஸ்பர்ட்ஸ் இங்க இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சிக்கான என்னென்ன பலன்கள், அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மேஷ ராசிக்காரர்கள் விரயத்துல 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான், அவரை பார்த்து பயப்பட வேணாமா, என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்லணும். மேஷராசிக்காரர்கள் இந்த 7.5 சனிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் ஏதாவது அவசியம் பண்ணணுமா அப்படின்ற விஷயங்களை நீங்க பகிர்ந்து. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இதை வயதாக பிரிச்சுக்கோங்க. ஒரு வயதிலிருந்து ஒரு 15 வயது, இது பாலாரிஷ்டம்னு சொல்லுவோம், 12 வயசு. ஸோ மேஷ ராசியில் இந்த வயதுக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் குறையும். என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் இன்றைக்கி மார்க் கம்மியாயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது. விரைய செலவுன்னா குழந்தைங்களுக்கு அதுதான். ஸோ காலில் அடிபட்டுக்கும், கையில் அடிபட்டுக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் குழந்தைங்களுக்கு இருக்கும். இதே ஒரு 15 வயதுலேருந்து 30 வயது எடுத்துக்கோங்க. ஒரு பள்ளி பருவத்திலேருந்து ஒரு காலேஜுக்கு போகிறாங்க அப்படிங்கும் பொழுது பைக்கை வாங்கி கொடு, காரை வாங்கி கொடு, இந்த மாதிரியான செலவுகள் இந்த குழந்தைங்க பண்ணும். இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இதுக்கெல்லாம் தாராளமாக செலவு பண்ணுங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது. இதெல்லாம் சுப விரயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்கன்னா இன்னும் நல்லது. நம்ம போய் அங்கே தங்கிறதுக்கு வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ படிப்பிற்காக நம்ம வெளிநாடு போகிறது, இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியது, மேல் படிப்புக்காக போகிறதுக்கு இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும். 30 வயதுலேருந்து 60 வயது எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கிறதுங்கிறது கண்டிப்பாக வரும். ஐயோ, நான் என் பையன் கடன்லேயே இருக்கான்னா, உங்கள் பையன் அவன் வீட்டுக்காக அவனுக்கு சொத்து சேர்க்க தான் கடன் வாங்குறாரு. உங்கள் பையன் கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கல, இல்லை யாருக்கோ கொடுக்கல. இப்போ நமக்காக கடன் படுறது தப்பு இல்லை. அப்போ ஒரு வீடு வாங்கிறதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். இல்லை வண்டி வாகனம் மாற்றுறது. நான் ஒரு சின்ன செக்மெண்ட் தான் வச்சுருக்கேன். ஒரு எஸ்யூவி போகிறேன், இல்லை BMW போகிறேன், ஆடி போகிறேன், ஃபைன், அதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம், தப்பே இல்லை. அடுத்தது இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஸோ நீங்கள் ஒரு மேஷராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ், இப்போ உங்கள் வீட்டில் வேறு யாராவது உங்கள் பெற்றோர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ செலவு வரும். ஏன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கு விரைய சனி. ஸோ நீங்கள் ராசி பலன் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் விரைய சனியில் நம்ம மேஷராசிக்கு எடுத்துக்கணும். இதில் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் என் நகையை வச்சு கொடுத்தேன், என் லேண்டை வச்சு கொடுத்தேன், ஃப்ரெண்டுன்னு கொடுத்தேன், அப்புறம் லேடிஸ் முக்கால்வாசி ஹஸ்பண்டுக்கு தெரியாது, தம்பிக்கு வச்சு கொடுத்தேன், பிஸ்னஸ்க்கு கேட்டாங்க, இது எல்லாம் பணம் போச்சுன்னா வராது. அதுக்கு பரிகாரம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பரிகாரம் பண்ணி நான் எவ்வளோ கோயில் போனேன், பரிகாரத்துக்கு நிறையா. ஸோ நம்ம கொடுத்த காசை விட பரிகாரத்துக்கு நிறையா செலவு பண்ணுவோம். அதனால் தயவு செஞ்சு எந்த விஷயத்திற்காக நம்ம இந்த 7.5 சனியில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பாக்காக நம்ம கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணுறோன்னா அது வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு. ஸோ இந்த விரைய சனி வரும்போது கூட்டு தொழில் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டு பிஸ்னஸ்க்கு கேட்டான், நான் இப்போ பிஸ்னஸ்க்கு பண்ண வேண்டிய டைமான்னு கேட்டால் பண்ணாதீங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கு நீங்கள் தாராளமாக கடன் வாங்கி உங்கள் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுங்கள். பட் ஒரு கூட்டு தொழிலுக்கு புதுசாக போய் இப்போ தான் நான் பண்ண போகிறேன், நான் ஃபாரினில் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன், இங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்னா பண்ணாதீங்க. எஃப்டியில் போட்டு வர வட்டி போதும், உங்கள் பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு கேட்டான் அதனால் கொடுத்தேன், எனக்கு இது வரலையேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் ஜாதகத்தை கொண்டாந்து காமிப்பீங்க. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விரைய சனியில் எந்தெந்த வயதில் எப்படி இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ பரிகாரம் அப்படின்னு பண்ணும்பொழுது ஜென்ரலி இந்த சனி பகவானுக்காக சக்கரத்தாழ்வார் நீங்கள் தாராளமாக பிரதட்சணம் பண்ணலாம். ஸோ சனிக்கிழமையில் 12 பிரதட்சணம் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி ஈஸி. ஆனால் கோவிலுக்கு போய் பண்ணுறது தான் உங்களுக்கு சோம்பேறித்தனம். அந்த டைமில் ஏதாவது உட்காந்து வீடியோ பார்க்குறதோ, ஃபேஸ்புக் பார்க்குறதோ இதெல்லாம் விட்டுட்டு காலையில் போய் கோவிலில் 12 பிரதட்சணம் பண்ணணும். ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க. ரெண்டாவது ஆஞ்சநேயர் கோயில் போங்க.
ஒரு வாரம் வெத்தலை மாலை போடுங்க, ஒரு வாரம் வந்து துளசி மாலை போடுங்க, ஒரு வாரம் வெண்ணெய் கப்பு சேர்த்துங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் எத்தனை ஆஞ்சநேயர் கோயில்கள் இருக்கோ, ஒரு தடவை நாமக்கல் போங்க, விஸ்வரூப ஆஞ்சநேயர், சுசீந்திரம் போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு எல்லாம் போகலாம், அபிஷேகம் பண்ணலாம். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. ஹனுமான் சாலிசா படிங்க. இதுவே போதும். அடுத்ததாக ஒரு சுப விரயம் பார்த்தாச்சு. அடுத்ததாக லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வராங்க. ஸோ அந்த லாப சனி எந்த மாதிரியான லாபத்தை தருவார் அப்படின்றது ரிஷபராசி நேயர்களுக்காக. ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வைகாசி மாதம் அவர் பெயர்ச்சி ஆயிடுவார். ஸோ உண்மையிலேயே ரொம்ப லாபமாக ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி. இப்போ நீங்கள்லாம் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, கோடீஸ்வர யோகம் இருக்கக்கூடிய ராசி, இல்லைன்னா வந்து ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி. ஸோ இதில் இந்த நம்ம ரிஷபத்தை வந்து எடுத்துக்கலாம். எதுக்காக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த சனி பயிற்சி வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. 5 கிரகங்கள் ஒன்று சேருது இந்த மீன ராசியில். ஸோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இவருடைய ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் உச்சம் பெற்றிருக்கிறார் லாபத்தில். உங்களுக்கு 6 குடையவன்னு பார்த்தாலும் சுக்கிரன் ராகுவோடு இருக்கார். அதனால் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ தாராளமாக நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். குரு ஜென்மத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து நம்மளை சக்கையாக புழிஞ்ச இந்த சனி பகவான் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் கொடுப்பார் இப்போ லாபத்துக்கு போகும்பொழுது. ஸோ இது வரைக்கும் உங்கள் பாஸோட சண்டை ஆஃபீஸில் பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு, ரொம்ப நல்லா பேசினவர், இப்போ 2 வருஷமாக நான் வந்து ரொம்ப பிரச்சனை, நான் வந்து பேப்பர் போட்டுடலான் இருக்கேன், இப்படியெல்லாம் ஐடியா இருந்ததுன்னா ரிஷபராசிக்காரர்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு சம்பள உயர்வும் இருக்கும், ப்ரமோஷன்ஸும் இருக்கும். ஸோ நான் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி ஏஜ் வைஸே சொல்கிறேன். ஸோ ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பெருசாக லாபம் இருக்கும் சொல்லுங்கள்? இந்த குழந்தையினுடைய இதுக்கு சூரியன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தகப்பனுக்கு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் இந்த சனி பயிற்சி. இந்த குழந்தை பிறந்து இது ரிஷபராசியாக இருக்கும் பொழுது இதுக்கு 15 வயசுக்குள்ளே இருந்தால் அப்பாவுக்கு அவருக்கு நல்ல ப்ரமோஷன் வரதோ. இப்போ அவர் ஒரு துலாம் ராசின்னு வச்சுக்கோங்களேன், குரு 9ல் போகிறாரு, 6ல் சனி. ஸோ நல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது லாபம். படிப்பில் இப்போ 10ல் சனி இருந்தது, ஒரு 50 மார்க்கு 60 மார்க் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல 70 80 எடுக்கும். அண்ட் இந்த மேல் படிப்புக்காக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் ப்ரீமியம் யூனிவர்சிட்டிஸில் அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கிறதோ, இல்லை வந்து அவங்க ஒரு பிஹெச்டி எல்லாம் பண்ண போகிறாங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டிஸில் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னவங்க கூட மனசு மாறி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கலத்திரக்காரக்கன் செவ்வாயும் அவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து மே மாதத்திற்கு பிறகு கடகத்துக்கு வந்துடுறார். ஏன்னா இந்த வருஷப்பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் முன்னாடியே வந்துடுறது. அதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ யூ கேன் டூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிறதோ, ஷேர்ஸில் நீங்கள் பைசா போடுறதோ, வீடு வாங்கிறதோ, ஒரு வீடு விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாபம் தான். ஸோ 60 வயசுக்கு மேலே நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது இத்தனை வயசுக்கு மேலேன்னு. ஸோ பென்ஷனர்ஸ்க்கு வேணால் கவர்மெண்ட்டில் நல்ல ஸ்கீம் கொடுக்கலாம். ஸோ உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகலாம். இது வரைக்கும் உங்களோட பசங்க வந்து உங்களை பார்க்க வரல, இல்லை நீங்கள் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கீங்க, எங்களுக்கு வந்து பசங்க வரல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு குடும்பம் ஒன்று சேர்றது அதுவும் நமக்கு லாபம்தான். வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் இழந்தோமோ மீண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சனி தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து இந்த கூட்டுக்களவாணி மாதிரி மற்ற கிரகங்களும் கூடவே சேர்ந்து இருக்காங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களே, ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிற டைமில் நாம் அதை பயன்படுத்திக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு குலதெய்வ பிரார்த்தனை இது வரைக்கும் இருக்குன்னா போய் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, we will be waiting for the time. பசங்க வரட்டும் பண்ணலாம், அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, டிக்கெட் கிடைக்கல, இந்த மாதிரிலாம் இருக்கும். பசங்க வராங்களோ வரலையோ நீங்கள் போங்க, நீங்கள் போய் பண்ணுங்கள், அது உங்கள் பசங்களுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக போகும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம்.
என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை நம்ம நிலம் வாங்கி போடலாம், பசங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணலாம். அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றம், அண்ட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ப்ரமோஷன்ஸோ, இல்லை உங்களுக்கு வந்து ஹையர் அஃபீஷியல்ஸோடு இருந்த சண்டே, இது வரைக்கும் நம்ம 10ஆம் இடத்துல சனி பகவான் சில லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, பேங்க்கில் எல்லாம் லோனை கொடுத்துட்டு வரலையே அவன் பின்னாடியே ஓடின்னு இருப்பான் பாவம். ஸோ அவளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த லோனை வந்து அவங்க வந்து ரீபே பண்ணுற மாதிரி அந்த சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் பயப்படவே வேண்டாம். அடுத்ததாக மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி அப்படின்னாலே நாங்கள் 3 பேரும் பார்த்துப்போம், ஆளுக்கு ஒருத்தர். அண்ட் எங்களுக்கு யூனிட்ல இருந்து இன்னும் 2-3 பேருமே மிதுனம் தான். ஆனால் நான் என்ன வச்சு பலன் சொல்லலை, மிதுனத்துக்கு தான் சொல்கிறேன். 10ஆம் இடத்துல சனி வந்தால் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பதவி போயிடும், வேலை போயிடும். கண்டிப்பாக கிடையாது. ஒரு சனி பெயர்ச்சியில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே இப்படி ஒரு அரங்கம் நிரம்ப உட்காந்து நாங்கள் பேசி, இது லைவ் போகுதுன்னா இதுலேயே தெரியுது எங்கள் தொழில் எப்படி வளருது அப்படின்ட்டுன்னு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். 10ஆம் இடத்திற்கு, அதுவும் இந்த சனி பெயர்ச்சியிலேயே நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்துருக்கு. அண்ட் நம்மளோட புத பகவான் அங்கே இருக்கார். அவர் வந்து கொஞ்சம் கும்பராசிக்கு வந்துட்டார். ஸோ நம்ம ராசிநாதன் புதன் வந்து நமக்கு ஒரு பெரிய பலமாக பாக்கியத்தில் போய் உட்காந்துட்டார். அதனால் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ வேலை பலு அதிகமாக இருக்குது, நான் விட்டுடுறேன், நான் ரிசைன் பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் வேலை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். இந்த 10ல் போய் சனி, அதுவும் கேந்திரத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னுவா. நமக்கு பாருங்கள் 2 இருக்காங்க, சனி, ராகு, சூரியன், சந்திரன், சுக்கிரன் போட்டு அள்ளி போய் உட்காந்துட்டாங்க எல்லாருமா. அப்போது இவங்க வந்து உங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுப்பாங்க. எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவும் வராது, வரும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ வேலை பலு அதிகமாக இருக்குது, ஆஃபீஸில் ரொம்ப வேலை ஜாஸ்தி இருக்குது, நான் வேலையை விட்டுறலான் இருக்கேன்னு தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு இதுக்கு முடிவை எடுக்காதீங்க. இப்போ இந்த 2 வருஷம் நீங்கள் நல்லா வேலை பண்ணீங்கன்னா சனி அடுத்தது லாபத்துக்கு வரப்போகிறார். அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி எதாவது ஒன்று கொடுப்பார். இந்த 2.5 ஆண்டுகள் உழைத்த பலனை நிச்சயமாக தருவார், கண்டிப்பாக தருவார். அதனால் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டுன்னு வேலையை விட்டுறாங்க. ஸோ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் தொழிலில் அதிகமான பொறுப்புகள், அதிகமான வேலை பலு, இது எல்லாமே கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து என்ன வேலை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வரும்பொழுது பாவம் நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும். திடீர்னு அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இந்த குழந்தை ஒரு 9ஆம் கிளாஸில் இருக்கும், இதுக்கு 10ஆம் கிளாஸு போர்டு எக்ஸாம், யார் வீட்டில் விட்டுட்டு போகிறது? அதுவும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு ஹாஸ்டலில் போடுறதா, எப்படி போடுறதுன்னு ஒரு பெரிய பதட்டம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கொடுத்து அதுக்கு வித்யாபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4ல் ராகு இருக்குது, 4ல் கேது இருந்தால் இன்னும் கஷ்டம். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கறது அவசியம். இதில் இந்த டீனேஜர்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போது சமீப காலத்தில் பிரச்சனை என்னென்னா, யாருன்னே தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, இது மாதிரி, அதுவும் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை வச்சுட்டு இவங்க குழந்தைங்க பண்ணுற அலம்பல் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஸோ படிக்கிற, அதுவும் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறாங்க இந்த குழந்தைங்கன்னா, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் யூ ஹாவ் டு கீப் யுவர் சில்ட்ரன் அட் விஜைல். உங்கள் பசங்க ஃபோனை நீங்கள் ட்ராக் பண்ணத்தான் வேணும். இது வந்து நீங்கள் தான் அதுக்கான பொறுப்பை எடுத்து பார்க்கணும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த 2 மாத காலம் ராகு பகவான் கூடவே இருக்கார். ஸோ இந்த படிப்பில் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான தடங்கல்களும் வரும். வேலையில் எப்படி பொறுப்பு அதிகமாக இருக்கோ, பசங்க படிப்புக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா 4ல் கேது, ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் போடுறீங்க, பசங்களை போய் தனியாக படிக்க வைக்கிறீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஒன்று நீங்கள் கூட போய் இருங்க, இல்லை உங்கள் பசங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்தது
திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு பகவானும் ஜென்மத்தில் வருவார். அண்ட் நமக்கு இந்த சனி பகவானினுடைய பார்வைன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ இவர் வந்து சனி பகவான் அவர் இப்போ மீனத்தில் இருக்கும் பொழுது 3, 7, 12 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நமக்கு கல்யாண பிராப்தத்தை நிறைய கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அண்டு குழந்தை பாக்கியம். இது வரைக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனோம், எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு கூட இயற்கை முறையிலையும் சரி ஐவிஎஃப்லேயும் சரி குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு செலவையும் வைப்பார். எல்லாம் சுப செலவு தான், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது வேலை பலு தான். அதுவும் ஐவிஎஃப்லாம் இப்போ ட்வின்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த ட்வின்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. ஸோ இந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இப்போ வயதானவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10ஆம் இடத்துல சனி வந்தால் நீங்கள் ஏற்கனவே ரிட்டையர்டு தான். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் நிறையா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜென்மத்தில் குரு வரும்போது வயசானவர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய உழைப்பை அதிகமாக எடுத்துப்பார். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த ஹெல்த்துக்கான நாராயணியத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் சொல்லலாம். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்சங் பண்ணுறாங்க, வீடுகள்லேயே கூப்பிட்டு ருக்மிணி கல்யாணம் பண்ணுறது, சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறது, நாராயணியம் படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குரூப்ஸ்லாம் ஐ திங்க் வி கேன் என்கரேஜ் தெம். நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த கல்ச்சர்லாம் தெரியும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் எப்பெல்லாம் முடிஞ்சதோ இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுங்கள், வேத பாராயணம் பண்ணுங்கள். வேத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு நிறைய தானங்கள் கொடுங்க. இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் பரிகாரங்கள் தான். ஸோ கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணாதான் பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஆத்துல ஒரு 4 பேர் உட்காந்து வேதம் சொன்னாலே ரொம்ப நல்லது. கணபாராயணம் பண்ணுங்க, அது எவ்வளோ நல்லது தெரியுங்களா? ஒரு 4 பேர் கணபாடிகளை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு மாசத்துல ஒரு தடவை பண்ணுங்க, அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஹெல்த் நல்லா கொடுக்கும். இல்லை ஹோமங்கள் பண்ணுங்க வீட்டில். இது எல்லாம் பரிகாரங்கள் உங்கள் ஹெல்த்துக்காக. இதில் எது வேணாலும் பண்ணலாம். அடுத்ததாக, அப்பாடா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி. 9ஆம் இடத்திற்கு சனி வராருன்னா பித்ருக்களினுடைய பரிபூரண ஆசீர்வாதம். அப்போ உங்கள் ஆத்துல கல்யாணங்கள் வரும், பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரும். இது வரைக்கும் ஐசியூலேயே இருக்காரு, என்னன்னே தெரில, என்னை கண்ணை திறந்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்க நார்மல் வார்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சில நல்ல பலன்களை கொடுப்பார் சனி பகவான். பட் கடகத்துக்கு என்னென்னா, வரக்கூடிய ராகு கேத்து பயிற்சியில் கேத்து பகவான் 2ஆம் இடத்துல, அதுவும் சிம்மத்தில் வந்துட்டு 8ஆம் இடத்துல அகேன் அவர் வந்து ராகு வந்து கும்பத்தில் உட்காந்துக்கிறார். அப்போது இந்த மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிங்கிற கதை தான். அங்கே தான் உங்களுடைய பித்ருக்கள் வந்து உங்களை கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். எனக்கு அஷ்டம சனி முடிஞ்சு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. தயவு செஞ்சு இதை போய் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் வரார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பித்ருகாரியம் பண்ணலைன்னா போய் பண்ணுங்க. அதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது. அண்ட் இப்போது நம்ம ஜம்முன்னு அயோத்தியா இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் காசி போகலாம். ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஒரு பிக்னிக் டூர் மாதிரியும் இருக்கும், ஒரு பில்கிரிமேஜ் மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து பண்ணுங்கள். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல பலன் வரும், இது விட்டுறது, நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு தீரும். ஆனால் கேது 2ஆம் இடத்துல வரும்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நீங்கள் புதுசாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா, மாமியாராக இருந்தீங்கன்னா தனி கொடுத்தனம் வச்சுருங்க. மருமகள்கிட்ட பேசி சண்டை வாங்கிக்காதீங்க. நீங்கள் நாத்தனாராக இருந்தீங்கன்னா தம்பி பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அண்ணன் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறேன் பண்ணாதீங்க. அவங்க உப்பே போடாமல் சமைச்சா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அப்போ தான் இந்த ராகு கேத்துவும் 18 months 1.5 வருஷம். அண்ட் இந்த சனி பகவான் 2.5 வருஷம். ஸோ பாக்கியத்தில் அவர் போய் உட்காந்துக்கிறாரு, 8ல் ராகு வரார். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். 2வது,
பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேம் இன்னொரு கண்டிப்பா. குறுக்க வரேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க வாக்கு சொல்லிட்டீங்க, குடும்பம் சொல்லிட்டீங்க, தனஸ்தானமும் அந்த இடம் தான் இருக்கு. ஆமா, அதனால அது அந்த இப்ப காசையும் சொல்றேன் கொஞ்சம் சொல்லிடுங்க. சொல்றேன். அதாவது படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கம்மியா நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கலாம்னு நினைப்போம். ஆனா அது ஜாஸ்தியா போய் கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் இதுக்கு நீங்கள் கடன் வாங்கி பண்ணுறதோ இல்லை நம்ம இருக்கிற சேர்த்து வச்ச பைசாவை நம்ம செலவு பண்ணுறதோ கண்டிப்பாக வரும். அண்ட் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் கேத்து வராருன்னா நிறையா பில்கிரிமேஜ் டூர்ஸ் கண்டிப்பாக போவீங்க. ஸோ என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டு யாரோ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஜாலியாகவும் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா கடந்த 2½ ஆண்டு காலம் குடும்பத்தில் நிறைய சண்டைகள், பேச்சுக்கள், ஆஃபீஸ்லேயும் நிறையா கெட்ட பேர், அவச்சொல் இதெல்லாமே வந்திருக்கும். இப்போ இந்த கேது ராகு பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம வார்த்தைகள்லேயும் நம்ம தனத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தைங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் பொய் சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜ் அனுப்புறதே நமக்கு பயம்தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்க கடகராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த 2ல் கேது 8ல் ராகு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போடுங்க. ரொம்ப பேர் அந்த படோடோபத்துக்காக நம்ம பசங்களை படிக்க வைக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் பசங்களை வளர்க்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். ஸோ வெளிநாட்டில் இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த அஷ்டமத்திலேருந்து சனி போனாலும் ராகு வர்றதுனால ஸ்ரீராம ஜெயத்தை டெய்லி எழுதுங்க. உங்கள் பசங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். டெய்லி ஒரு 18 வாட்டி, முடிஞ்சவங்க 108. ஸோ ராம ஜபம் அப்படிங்கிறது எந்த கஷ்டத்துலேருந்தும் நம்மளை வெளியில் கொண்டு வரும். அண்ட் எத்தனை ராமர் கோவில் இருக்கோ தாராளமாக நீங்கள் போகலாம். அண்டு இந்த பாக்கியத்தில் 9th ஹவுஸில் வரக்கூடிய சனி பகவானுக்கு திருப்புல்லானி அப்படிங்கிற க்ஷேத்திரம் போங்க. ராமேஸ்வரமும் பக்கத்தில் தான். ஸோ அங்கேயே தேவிப்பட்டினம் இருக்குது, உத்திரகோசம் அங்கே இருக்குது. இது எல்லாமே கடகராசிக்காரர்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்களுக்கு நிச்சயமாக போங்க. திருப்புல்லானியில் போயிட்டு ஆத்ம சாந்தி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வருஷமாகவே வந்து சிம்ம ராசி வந்து அப்படின்னு எடுத்து சொல்றாப்புல தான் இருக்கு சிம்மராசிக்காரெல்லாம். ஸோ இனி இந்த சனி பெயர்ச்சியில் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லணும். ஆமாம், ஆனால் சிம்மராசிக்காரர்கள் எப்போவுமே அடிபட்டால் கூட, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை கதை தான் அவங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனதைரியம் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே உண்டு. ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக, அதுவும் ஒரு பெண் வந்து சிம்மராசியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படியாவது அந்த குடும்பத்தில் என்ன கஷ்டம்னாலும் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆண்கள் சிம்மராசியில் இருக்கிறத விட பெண்கள் சிம்மராசியிலேருந்து குடும்பத்தை பார்க்குறதுங்கிறது ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எப்படி பசங்களை கொண்டுட்டு வராங்க, அதுவும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்னு. ஸோ அவங்களுக்கு இந்த 8ல் போகக்கூடிய சனி பகவான் பற்றி பெரிதளவுக்கு ஒன்றும் அவங்களுக்கு பயமோ இல்லை, ஒரு பார்த்தாச்சு லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ என்ன சனி 8ஆம் இடத்துல வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கும். பட் கடந்த ஒரு 2½ ஆண்டு காலமாக 7ஆம் இடத்துல இருந்த இந்த சனி பகவான் வந்து ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக என்னோடய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ திருமண வயதில் உங்கள் வீட்டில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கான்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 7ஆம் இடத்தில் சனி வருது அப்படிங்கும்போதோ இல்லை 8ஆம் இடத்தில் சனி வருதுங்கும் போதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அஃபினிட்டி வராது, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வராது. இதை தான் நம்ம வசியம்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தாலே எரிச்சலும் கோபமும் வரும்பொழுது நம்ம கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு டெய்லி சண்டை தான் வரும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுவும் அவங்க ஜாதகத்திலேயே இப்போ எப்படியா பார்த்தாலும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் வரார் அப்படிங்கும்போது, இப்போ கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த 30 வயசு, 28 வயசு, 29 வயசுலாம் பார்த்திங்கன்னா அதே அஷ்டமத்தில் தான் சனி வரும். அப்போது ஜாதகத்துலேயும் 8ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய டைமில் கோச்சாரத்துலேயும் 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னா அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சரியாக வராது.
ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் கல்யாணம் வைக்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவணி மாதமும் கும்ப மாதமும் மாசி மாதத்துலேயும் வைக்காதீங்க. ஏன்னா கரெக்டாக சூரியன் இருப்பார். இந்த சூரியன் சனி நேர் பார்வையில் இருக்கும் பொழுதும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியம் வராது. ஸோ கோச்சாரத்தில் நம்ம அந்த சூரியனினுடைய இதையும் பார்த்து தான் திருமணங்கள் நிச்சயிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபாரின்லேருந்து வராங்க, அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹால் வந்து சீப்பாக கிடைக்குது, ஏதோ ஒன்று நம்ம பண்ணி முடிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரச்சனைகளை வராமல் எந்த அளவுக்கு தடுக்க முடியும், அதுவும் இந்த மாதிரியான பெயர்ச்சி காலங்களில் அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான். இது நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதோ ப்ராக்டிக்கலாகவோ வி கேன் சி. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துலலாம் சனி இருந்ததுனால் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் பண்ணாதீங்க. ஸோ அஷ்டம சனி அப்படிங்கிறது அதில் தான். ஏன்னா அது கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ சொல்லக்கூடிய ஒரு இடம். கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷம் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும், அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க அந்த மனைவியோட ஜாதகத்துலேயோ கணவனுடைய ஜாதகத்துலேயோ அதுக்கான தசா காலங்களும் கரெக்டாக செட் ஆகும். ஸோ கிரகங்கள் அது பண்ணுறத கரெக்டாக டைமுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பேனிக் ஆகிறதோ இல்லை பயப்படுறதுலையோ நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? ஸோ மென்டலி நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அண்டு நம்ம எந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கிறோம் நம்மளை அப்படிங்கிறது தான். ஸோ அஷ்டம சனி, ஏன்னா ஜென்மத்திலையும் உங்களுக்கு கேத்து பகவான் வராரு சிம்மராசிக்கு. அப்போது இந்த ஜென்மத்தில் கேத்து, 7ல் ராகு, 8ல் சனி பகவான், இப்படி ஒரு காம்பினேஷனில் குரு பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார், லாபத்தில் வரார். அதனால் அஷ்டம சனினால் சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். இதில் நம்ம சின்ன வயது குழந்தைகள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சண்டை போடுவாங்க. அதுவும் இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க, எனக்கு வண்டி வாங்கியே கொடு, இல்லைன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் படித்தோன்னு பெற்றவங்கள டார்ச்சர் பண்ணிவிடுங்க அந்த பசங்க. புரிஞ்சுக்காதுங்க. ஸோ ஒரு அஷ்டம சனியில் பெற்றவர்களிடத்தில் ஒரு மனஸ்தாபமோ, பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ வரலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அவங்க பாட்டுக்கு பேசுகிறத பேசட்டும். இந்த சனி மாறும் பொழுது அவங்க புத்தியும் மாறும். அப்போ வி நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். பொறுமை ரொம்ப அவசியம், நிதானம் ரொம்ப அவசியம், பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா காலம் கண்டிப்பாக மாறும், ஒரே மாதிரி இருக்காது. அஷ்டம சனியிலையும் உங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் வர்றதுனால பொறுமை, நிதானம். 2 வீலரில் போகும்போதோ, புது வண்டி வாங்குறீங்க, டிரைவிங் பண்ணுறீங்க, இதுலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் களவு போகலாம் இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது. அதனால் எங்கேயாவது சேஃபாக கொண்டு போய் வைங்க. நம்மளுடைய திங்ஸை நம்ம தான் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லை ட்ராவல் போது சம்டைம்ஸ் நமக்கு தொலையலாம். ஸோ இதெல்லாம் தான் சனி பகவான் 8ஆம் இடத்துல செய்வார். பரிகாரம், அதாவது அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி, ஜென்மத்தில் கேத்து வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே சொரியாசிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கேத்து வரக்கூடிய டைமில் நமக்கு அது கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் கண்டிப்பாக போங்க. வைத்தீஸ்வரன் கோயில் எப்பெல்லாம் போக முடியுமோ போய் அங்கே வைத்தியநாத சுவாமியை பாருங்கள். இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு திருமோகூர் அங்கே போயிட்டு சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே சக்கரத்தாழ்வார் இருக்காரோ 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். சுதர்சனர் காயத்ரி சொல்லுங்கள். அதே மாதிரி சனிக்கிழமையில் கருடாழ்வாருக்கு விளக்கேற்றுங்க. இது எல்லாம் நமக்கு தீய விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கும். அண்ட் சிவன் கோவிலில் வந்து சரபேஸ்வரருக்கு விளக்கேற்றலாம், வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடலாம். இது எல்லாம் அஷ்டம சனியினால் நமக்கு வரக்கூடிய தீமைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ உங்கள் குழந்தைங்க சிம்ம ராசியில் இருக்காங்க, கோவிலுக்கு போக மாட்டாங்கன்னா நீங்கள் போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு கெட்ட சாவாசத்துலேருந்து அது நம்மளை பாதுகாக்கும். அடுத்ததாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தருவார்? இவர்கள் எந்த மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும்? என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரார். இப்போ ஏற்கனவே நமக்கு கன்னிராசியில் தான் கேத்து பகவான் இருக்கார். ஸோ மீனத்தில் சனியோடு சேர்ந்த ராகு 7ஆம் இடத்துல. இதில்
யார் கவனமாக இருக்கும்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் பசங்க வந்து கன்னிராசியாக இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு திருமணம், அவங்களா ஒரு சாய்ஸை கொண்டு வந்து, நான் இவனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாட்டுக்கு கம்முன்றுங்க. ஏன்னா லவ் ஃபெயிலியர் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க. இவங்க என்னதான் ரொம்ப நான் 10 வருஷமா எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா நாங்க பழகியிருக்கோம்ன்னு சொன்னாலும், ஒரு நல்ல திருமணத்தை அது குடுக்காது. ஸோ நாமளும் என்ன பண்ணணும்னா, இந்த 7ல சனி, ராகு இருக்கக்கூடிய டைம்ல, நம்மளும் நம்மளா பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களை இப்ப பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குரு பாக்கியத்துல இருந்தாலும் கூட, உடனே எல்லாருக்கும் அது ஒரு கொஸ்டின் இருக்கும். குரு பார்வை இருக்கே, குரு 9ல இருக்காரேன்னு. குரு 9ல இருக்கும்போது தான் திருமண யோகத்தை கொடுப்பார். ஆனால் சனியும் ராகுவும் 7ல் இருக்கார் இல்லையா, அப்போ கண்டிப்பாக கலகத்தை கொண்டு வந்து அவளுக்குள்ள ஒரு பிரிவினையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு இதில் நீங்கள் மனசை தேத்திக்கிறது என்னென்னா, பரவாயில்ல பாரதி ஸ்ரீதர் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கா, நிச்சயமாக என் பொண்ணோ பையனோ நினைக்கிறது நடக்காமல் போகலாம். நீங்கள் பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றவர்கள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். வந்து நம்மள்ட்ட சொல்லி அழும் பொழுது பசங்களுக்கு அந்த சனி பகவான் போய் நல்லா உட்காந்துடுறாரு அந்த பிடிவாதத்தில். நான் பண்ணுறது கரெக்டு தான், ஏன் என் பெற்றோர்களுக்கு தெரியலன்னு. இன்றைக்கி பிரச்சனை வர்றதே திருமணத்தில் தான். அதுவும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல இடத்துல போய் வேலை பண்ணும்போது கல்யாண விஷயத்தில் எப்படி கோட்டை விடுறாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் திருமண விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கன்னிராசியில் யாரெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளமில் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம். ஸோ இப்போ திருமணம் பார்க்கலாமான்னா வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. அதுவும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ராகு தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அந்த 3 நட்சத்திரத்துக்குமே ராகு தசை நடக்கக்கூடிய பீரியட் இருக்கும். ஸோ ராகு தசாவும் நடக்கிறதுனா கொஞ்சம் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது, இந்த கண்ட சனி அப்படிங்கும் பொழுது 7ஆம் இடத்துல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வீட்டிலையே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாதாரண விஷயத்துக்கு கூட சண்டைகள் வரலாம். அது உங்கள் குழந்தைங்க திருமண விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம். ஸோ நிறையா ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகும். கூடுமான வரையில் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஏன்னா 7ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார். கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இந்த பிடிவாத குணமும் தானே வரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறது இருக்குது. விருச்சிக லக்னம், சிம்ம லக்னம்னா ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, சொன்னதை கேட்கறவே மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தை காமிச்சு நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த சனி பகவான் எல்லாமே நமக்கு, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், பொறுமை நிதானம் ரொம்ப வேணும். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னாரை ஆண்டாளையும் சேவிக்கலாம். திருச்செந்தூர் அண்ட் எங்கெல்லாம் தெய்வ திருமணங்கள் நடக்கிறதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் சென்று இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் பார்க்குறது ரொம்ப விசேஷம். திருவிழிமிழிலைன்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே மாப்பிள்ளை சுவாமி, எத்தனை பேருக்கு அந்த கோவில் தெரியும்னு எனக்கு தெரியல, ரொம்ப யுகம் கண்ட கோவில் அது. அங்கே வந்து கண்டிப்பாக மாப்பிள்ளை சுவாமியும் அந்த அம்பாளையும் கார்த்தியாயனி ரொம்ப அழகான கோவில். குடும்பத்தில் சண்டைன்னா கண்டிப்பாக அங்கே போங்க. அங்கே போயிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் மாலை வாங்கி சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளாகவே தராசு தட்டு மாதிரியே அப்படி இப்படி ஏத்தம் இறக்கமாக இருந்துட்டு இருந்தது. இனி இந்த சனி பெயர்ச்சியும் வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியும் ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள். துலாம் ராசி எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லையா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் 11ஆம் இடத்துக்கு, அதே போல தான் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி 6ஆம் இடத்துல வருது இல்லையா. 6ஆம் இடத்திற்குன்னு பொதுவாக சொல்லக்கூடியது ரோகம், சத்ரு, கடன் அப்படின்னு. பட் அது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் ராகுவும் அங்கே இருக்காரு, ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு.
அண்ட் நமக்கு பாக்கியத்திற்கு உண்டான புத பகவானும் நல்ல இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார் இந்த சனி பெயர்ச்சியும் பொழுதெல்லாம். ஸோ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதில் இந்த குரு மாறிட்டாரு, வைகாசி மாதம் மாறார், 9ஆம் இடத்திற்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறச்சே நமக்கு என்னெல்லாம் இழந்தோமோ இது நாள் வரைக்கும், கடன் பிரச்சனை, தூங்குனாலே கடங்காரன் வந்து நீ எப்போ கொடுப்பேன்னு கேட்குறான், நம்ம வாட்ஸ்அப்பில் நம்பரை பிளாக் பண்ணி வைக்கிறோம், ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, ட்ரூ காலரில் பேர் வரும்போதே ஐயோ இவன் நான் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டுனேன். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு உணர்வுலேயே இவ்வளோ காலமும் வாழ்ந்திருப்பாங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது இந்த 12ஆம் இடத்துல இருந்த கேதுவும் தூங்க விட்டுருக்க மாட்டார். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நாளைக்கு காத்தால ஏதாவது புதுசாக ஒன்று வரும். ஒன்று எதிர்த்த வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்க, மெதியடி சும்மா இப்படி இருந்தால் கூட நீ வேணும்ட்டே போட்டேன்னு கூட சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ளாட்ஸில். ஸோ அந்த மாதிரி அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா இருக்கும். ஆஃபீஸில் நல்லா போயிட்டு இருந்தது, டீமில் என்னை டீம் மாற்றிட்டாங்க, எப்போ வந்து குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போனாரோ என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் மாறிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஐடியில் இருக்கிறவங்க திடீர்னு லே ஆஃப் பண்ணது, சம்பளம் வரல, இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ண எனக்கு சம்பளம் வரல, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு தான் சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ கல்யாணம், யாருக்கெல்லாம் திருமணம், என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போயிருக்கோம், அதுவும் ஒரு விதத்தில் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம மனசை ஆத்தின்னு இருப்போம். பட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனவேதனை நிச்சயமாக இருக்கும். இந்த கேத்துவும் லாபத்துக்கு போயிட்டாரு, இந்த ராகுவும் 5ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு, குருவும் நமக்கு 9க்கு போயிட்டாருன்னு உங்களை பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை போங்க. நிச்சயமாக இதனால் இப்போ வந்து என் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா, இது மாதிரி தனித்தனியாலாம் கேட்கவே கேட்காதீங்க. எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். நிச்சயமாக இவர்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா? எதுக்குங்க துலாம் ராசிக்காரங்க போய் பரிகாரம்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணோமா, ஹனிமூன் போனோமா, நல்லா வந்து சம்பாதிச்சோமா, நீங்கள் வந்து ஷேர்ஸில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. வர வேண்டிய பண பாக்கிகள், எப்போவாவது நம்ம எல்ஐசியில் பணம் போட்டிருப்போம், அந்த பேப்பர் கூட எங்கே வச்சோன்னு தெரியாது, ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும், பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் வரும், அப்போ தான் தேடுவோம் எங்கே வச்சோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரியான பண பிரச்சனைகள், திடீர்னு இவ்வளோ கடன் இருக்குது நான் எப்படி தீர்ப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வரும். என்னுடைய அபிப்பிராயம், கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுறதை விட வரக்கூடிய சந்தோஷமான நாட்களை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு அப்படியே இல்லை எனக்கு கோயிலுக்கு போனால் தான், அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இந்த பரிகாரம்ங்கிறது. பண்ணலைன்னா அது ஏதோ தப்போ, என்ன இந்த அம்மாவுக்கு ஜோசியமே தெரில, பரிகாரமே சொல்லலை அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. பரிகாரம் பண்ணாதான் உங்களுக்கு கிரகங்கள் நல்லது பண்ணணும்லாம் கிடையவே கிடையாதுங்க. தயவு செஞ்சு யூ இரேஸ் தட். உங்களுடைய கர்மா நல்லா இருந்தால், நீங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு போகாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. கோவிலுக்கு நிறைய போகிறவங்களுக்கு தான் டெய்லி ஒரு பிரச்சனை வருது. நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன், எதிர்த்த வீட்டுக்காரன் கோயிலே போக மாட்டேங்கிறான், சதா சர்வகாலம் டிவியை பார்த்துன்னு உட்காந்துருக்கான் ஜாலியாக, இப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவகிரகத்தை போய் சுற்றுங்க, ஒரு 9 வாட்டி சுற்றுங்க, இல்லை எங்கெங்கெல்லாம் ஸ்தலங்களுக்கு போகணுமோ போயிட்டு வாங்க. நிச்சயமாக மேம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. துலாம் ராசி சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்றதுனால இளம் வயசுக்காரர்களுக்கு ஏதான ஒரு அட்வைஸ் உண்டா? ஏன்னா டைம் நல்லா இருக்குன்றதுக்காக எதுவும் ஒரு அளவு மீறியும் போயிடக்கூடாது இல்லை? இல்லை, இந்த காலத்து இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அப்பா அம்மாவை ஏமாத்துறதுங்களா தான் இருக்குது. அண்ட் நடுத்தர சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நடுத்தர வயதில் ஆஃபீஸில் வேலைக்கு போகிற முக்கால்வாசி ஆண்களும் தப்பு பண்ணால் தான் பண்ணுறாங்க. சுக்கிரனால் வந்து அந்த ஃபோனு 2 ஃபோன் வாங்கிக்கிறாங்க, ஒரு ஃபோனில் சிம் கார்டு புதுசாக போட்டுக்கிறாங்க, வீட்டுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஜோசியத்தில் கேட்குறதுனால தான் எங்களுக்கும் தெரியுது. ஸோ அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாங்க, தப்பு கிடையாது, ஆனால் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஒரு ஞானம் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உங்கள் வீட்டில்
உங்கள் பாட்டி உங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் என்ன தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அதை கும்பிடுங்க. இப்போ வந்து யூடியூப்பில் சொல்கிற புதுசாக எதையோ ஒன்று போகிறது, வாழைப்பழத்தில் விளக்கேற்றுறது, இல்லைன்னா மிளகு எனக்கு அபத்தமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கே. உங்கள் ஆற்றுல உங்கள் பாரம்பரியமாக என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு தெரியாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். பசங்க குழந்தைங்களுக்கு இன்றைக்கி காலத்தில் கண்டிப்பாக வேலி நீங்கள் தான் போடணும். அது உங்கள் சாமர்த்தியம். அடுத்ததா வந்து விருச்சிகம், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய பூர்வத்தில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை, ஆனால் இப்போல்லாம் வந்து ஜாதகத்தில் இன்னும் பூர்வ புண்ணியம்னு மட்டும்தான் எழுதுற அந்த ஸ்லோகம் எழுதாச்சு. பூர்வத்தில் நம்ம பண்ணக்கூடிய பாவங்களும் அதற்கான பலனும் தரக்கூடியது தான் இந்த ஜென்ம லக்ன பத்திரிகை அப்படின்றது. ஸோ எந்த மாதிரியான பூர்வ புண்ணியத்தை பெற்று தருவார் அப்படின்றதையும், நம்ம எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பரிகாரங்களை எடுத்துக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, கிரி வந்து அப்பத்துலேருந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லிகிட்டே இருந்தார். பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது, அதை அவர் சொல்லவே இல்லை. அதான் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் பிராயச்சித்தம் பண்ணுங்கோ, 5ஆம் இடத்துல சனி பகவான் வரச்சு. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், பரிகாரம்னா என்ன, பிராயச்சித்தம்னா என்ன அப்படின்னு. பரிகாரம்ங்கிறது கிரக தோஷங்களுக்காக பண்ணுறது தான். பிராயச்சித்தம்ங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மால பாவம் பண்ணதுக்கான பிராயச்சித்தங்கள். இப்போ லேடிஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வரார். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மிஸ்கேரேஜஸ் ஆகும். இப்போ இந்த அபார்ஷன் எதனால் ஆகுது, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா சரியில்லை அப்படிங்கிறச்சே ஆகும். நம்மளை பெற்ற தாய் அவங்க, அதாவது இது தானாக அபார்ஷன் ஆகுதுங்கிறது வேற, ஆனால் நம்ம குழந்தை வேண்டான்னு போய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மகா பாவம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அந்த சிசு கொலை அப்படின்னு சொல்கிறது தான் அது. அப்போ 5ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது இப்போ ராகுவும் அதோட சேர்ந்து இருக்கார். ஸோ மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், இல்லை குறப்பிரசவமாகும். அப்போ அந்த குறப்பிரசவம் ஆகும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு, அதாவது ப்ரெக்னென்சியும் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது, குழந்தை பிறந்தும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுவும் இப்போ டாக்டருங்க போனால் எதையாவது ஒன்று சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து ப்ரெக்னென்சிலேருந்து திருப்பி டெலிவரி வரைக்கும் பயம்தான். அப்புறம் ஒரு பிளட் ரிப்போர்ட்டு, அதுக்கு மேலே பயமாக இருக்கும். காது கேட்காம போகுமா, கண்ணு தெரியாமல் போகுமா, நல்லா இருக்கிற குழந்தைய கூட எத்தையாவது ஒன்று சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பிராயச்சித்தம். உங்கள் ஜாதகத்தில் 5ல் ராகு இருக்கலாம், 5ல் கேத்து இருக்கலாம், 5ல் சூரியன், செவ்வாய், சனி, இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கலாம். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சிங்கும் பொழுது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நல்லா இல்லை. அவங்களுக்கு 7ல் குரு இருக்கார், குரு பார்வை இருக்குது, ஓகே. அப்போது நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பித்ரு காரியங்களை ஒழுங்காக பண்ணோம், ஏதோ 2 தான தர்மம் பண்ணியிருக்கோம், பசிக்கிறவனுக்கு என்றைக்கோ ஒரு நாள் சாதம் போட்டிருக்கோம், இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது, தசாபுக்திகள் இருந்தாலும் வராது. பட் இந்த ப்ரெக்னென்சி அண்ட் சைல்டு பர்த், அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வம்ச விருத்தின்னு சொல்கிறோம். இந்த வம்ச விருத்திக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிராயச்சித்தம் தான். இதுக்கு பரிகாரம் நீங்கள் எத்தனை பண்ணியிருந்தாலும், நான் காளஹஸ்தி போனேன், நாங்கள் போய் அங்கே பரிகாரம் பண்ணோம், இங்கே பரிகாரம் பண்ணோம், ஆனால் குழந்தை பிறக்கலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதற்கு பேர் பிராயச்சித்தம்னு பேர். ஸோ பிராயச்சித்தம் எப்படி இருக்கலாம்னா, கோ சாபத்தினால வரலாம், நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிராமண சாபத்தினால வரலாம், ஒழுங்காக பித்ரு காரியங்கள் செய்யலை, பிரேத்த சாபத்தினால வரலாம். ஒரு வீட்டில் டெத்து நடந்தால் பணத்தை போட்டுட்டு எல்லாரும் சண்டை போடுறது, அது மகா பாபம், அதுக்கு பேர் பிரேத்த சாபம்னு பேர். இப்படி சாபங்கள்லையே நிறைய இருக்குது. பெண் சாபம் இருக்குது, சிசு கொலை, நான் சொன்னேன் இல்லையா, வேண்டாம் நமக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளா கலைச்சிக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு நமக்கு மட்டுமே தெரியக்கூடிய ரகசியங்கள், ஆனால் அது எவ்வளோ பெரிய பாபம் அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் குறிப்பாக திருமணத்திற்கு முன்னாடி சிசுவை அழிக்கிறது, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும். ஸோ இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்றாருன்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ கல்யாணம் எடுத்து உங்களுக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருது, குழந்தைங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய மருத்துவ செலவுகள்,
இதெல்லாம் தான் 5ஆம் இடத்தில் சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நினச்சிப்போம், நான் வந்து என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஆஃபீஸரோட ஒய்ஃபு, ஜாதகம் வந்து அவங்க பையனோட ஜாதகம் நான் பார்க்கும் பொழுது கலப்பு திருமணம் நடக்கும்னு சொன்னேன். அது எப்படி நீ சொல்லுவ? நான் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு 5 லட்சம் கொடுத்து கிரனைட்லாம் போட்டிருக்கேன், காமாட்சி அம்மன் பார்த்துப்பான்னு சொன்னாங்க அவங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, காமாட்சி அம்மன் பார்த்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஆனால் காமாட்சி அம்மன் உங்ககிட்ட கேட்கல, எனக்கு 5 லட்சத்துக்கு கிரனைட் போடுன்னு கேட்கல. உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய பாவத்தில் உங்களுக்கு வர வம்ச விருத்தியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு திருமணம் நடக்காது. உங்கள் பையனுக்கான வம்ச விருத்தியில் கலப்பு திருமணம் தான் நடக்குமா? அந்த அம்மா ஏற்றுக்கவே இல்லை, கூட சண்டை போட்டு போயிட்டாங்க. நான் கேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அந்த ஒய்ஃபோட வந்தாங்க, அந்த மாட்டு பொண்ணோட வந்தாங்க. ஷி வாஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும், நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், காமாட்சி அம்மன் கிரனைட் நீங்கள் போட்டு கொடுத்தீங்க காமாட்சி அம்மனுக்கு, ஸோ பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ஆனால் ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்ததோ அதுதான் பேசும். அதனால் நம்ம கடவுளுக்கு இதை பண்ணிட்டோம், இந்த தெய்வம் கேட்காது, எதுவுமே தெய்வம் கேட்கறது இல்லை. நம்ம வந்து நம்ம திருப்திக்காக தான் போய் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒன்று பண்ணிட்டோம், அதனால கடவுள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நீங்கள் வச்சுக்காதீங்க. இந்த 5ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வரக்கூடிய நேரத்தில் நம்ம போய் என்ன மாதிரியான பிராயச்சித்தம்லாம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கோசாலைக்கு போய் நீங்கள் பைசா கொடுக்குறீங்கன்னா சும்மா ஒரு தடவை கொடுத்துட்டு வராதீங்க. அந்த பசுமாட்டுகளினுடைய பராமரிப்புக்கு ஏதாவது பண்ணுங்கள். எல்லாருமே பணத்தால் நிறைய செய்ய முடியாது. பணம் இல்லாதவர்கள் சரீரத்தால் போய் செய்யுங்க. ஏதோ ஒன்று, ஒரு கோவில், எத்தனை சிவன் கோவில்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ கோவில்களையே வந்து நீங்கள் பண்ணுறது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சில கோவில்கள்லாம் பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய சிலைகள், அந்த கோவில்கள் எல்லாம் புதுசாக கட்டுறாங்க. எவ்வளோ எல்லாராலேயுமே போய் கோவிலை வந்து கட்டக்கூடிய அமைப்பு இறைவன் கொடுக்கறதில்ல. அட்லீஸ்ட் நம்ம அதற்கு ஏதாவது ஒரு உதவி அதை செய்யலாம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறச்சே இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் செய்து நம்ம பிராயச்சித்தத்தை பண்ணிக்கலாம். தனுசு ராசிக்கு விட்ட அம்பு போகுமா இலக்குக்கு, இல்லைன்னா திருப்பி வருமா? அர்த்தாஷ்டம சனி எப்படி வேலை செய்யும்? தனுசு ராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் என்ன இலக்கில் நம்ம போனோம்னா, என்ன ஸ்பீடில் நம்ம போனால் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப பெருசாக அலட்டிக்காதவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் இலக்கை போய் அடைஞ்சிருவாங்க. அது பூராடமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், மூல நட்சத்திரமாக இருக்கட்டும். ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வேகம் அதிகம் இருக்கும், ஏன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் இல்லையா. ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம சகுனி மாமா மூலம் மாதிரி, அவங்களுக்கு எங்கே காய் நகர்த்துனா எங்கே நகருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் பூராடம், அதாவது 2 விதமான இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ் ரெண்டுமே இருக்கும் பூராட நட்சத்திரம். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், இதை வந்து நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை அவமானப்படுத்தும். அது செய்யாமல்லாம் இருக்காது. அது வந்து அதோடைய குவாலிட்டி, அதோடைய குணம். அப்போது இது என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறான நட்புகள் போகிறது, தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறது, தவறான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க, ஏன்னா 10ல் இப்போ கேத்து இருக்குது, நல்ல வேலையில் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு சொன்னாவா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கள் அப்பாட்ட நான் சண்டை போட்டு வாங்கியிருக்கேன், நீயும் வா, உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வா, உங்கள் அம்மா நகையெல்லாம் கேளு, அடகு வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு, இப்படி ஒரு தப்பான அட்வைஸில் போய் நீயும் கெட்ட நானும் கெட்டங்கிற மாதிரி தான் நடக்கும். அப்போது உங்கள் பசங்க தனுசு ராசியாக இருந்தால் பரவாயில்லப்பா, நீ வேலைக்கு போ, கஷ்டப்படு, இல்லையா வீட்டில் உட்காரு, நான் சோறு போடுறேன், நான் பிஸ்னஸ் உனக்கு ஆரம்பித்து தரமாட்டேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுங்கள். இல்லை அவங்க கடன் வாங்கிக்கிட்டோம், அந்த கடனை அவங்க அடைச்சிக்கிட்டோம். தவறான அட்வைஸுக்கு ஆளாகக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியில் பண்ணும். கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ ரீசெண்டாக கல்யாணம்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் சம்பந்திங்களுக்குள்ளே சண்டை வரலாம். ஸோ நான் போனேன், என்னை காஃபி சாப்பிட்டேன்னு கூட கேட்கல, வீட்டு வாசல்லையே அவங்க வந்து சிரிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம்
பெரிய விஷயத்தில் போய் சண்டை நடக்கக்கூடிய சம்பவங்களாக மாறும். ஸோ இதுக்கெல்லாம் நான் எதற்காக உதாரணத்தோட சொல்கிறேன்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது பரவாயில்ல, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இது இருக்கும்னு சொல்லி மற்றவர்களை நம்ம வந்து சங்கடப்படுத்த வேண்டாம். ஏன்னா உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கிடைக்கக்கூடிய நல்ல உறவுகளை நம்ம தக்க வச்சுக்கலாம். தப்பான உறவுகள்கிட்ட போய் நம்ம மாட்டிடக்கூடாது. அதனால் அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறம்போது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம வந்து 2 டாக்குமெண்ட்டு, டபுள் டாக்குமெண்ட் இடத்தெல்லாம் போய் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிச்சயமாக இவர்களுக்கான பரிகாரங்கள் அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, அக்வைண்டன்சஸ் நம்ம கூட யார் இருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் நம்ம போய் யாராவது தேவையில்லாத ஒருத்தவங்களோட போய் ஃப்ரெண்ட் ஆகி அவன் காசு கேட்குறான்னு கொடுத்தது, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த எல்லை தெய்வங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதில் அஷ்டமியில் போய் பைரவருக்கு பண்ணுறது. ஸோ பைரவர் வழிபாடு விடாமல் செய்யுங்க. அண்ட் ஐ திங்க் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வாராகி தான். ஸோ யாரெல்லாம் வாராகியை வந்து ரொம்ப வழிபாடு செய்வீங்களோ, ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் வாராகி. நான் ரொம்ப தீவிர வீர வைஷ்ணவர்னு சொல்கிறவங்க கருடன், சிறிய திருவடி, பெரிய திருவடி, சக்கரத்தாழ்வார், இவங்கள மிஞ்சினவங்க யாரும் இல்லை. அண்ட் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பூமி வாங்கிட்டோம், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிலமங்கை தாயாரை போய் சேவிக்கலாம். மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர். இனி பார்க்க போறீங்க இந்த காளையோட ஆட்டத்தை. 7.5 சனி முடிஞ்சது. மகர ராசிக்கு இனி நேரம் எப்படி இருக்கு? மகர ராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னுவாங்க. ஆனால் எழுத்த வீட்டில் கேஸ் இல்லைன்னா கூட நம்ம வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்து நீங்கள் முதல்ல சமைச்சிக்கோங்க, நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு பொதுநல மனப்பான்மை நிறையா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. நிறைய தர்ம சிந்தனை உள்ளவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதனால் இந்த 7.5 சனி இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு கஷ்டத்தை கொடுத்தார். ஆனால் அவங்க அந்த நிதானம், அதை எப்படி கையாளணும், அதில் ஜெயிச்சவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி மகர ராசிக்காரர்களுக்கு சனி தன்னுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால நிறையா வந்து அலைச்சல்கள், அதனால் அந்த மாதிரி ஹெல்த் வைஸில் நிறையா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவான் வந்து நிறைய கொடுத்தார். அதனால் நம்ம வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கடகத்துக்காக சொல்லலாம்ப்பா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள நிறையா கஷ்டப்படுத்தியிருப்பார். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நீங்கள் நல்லா உங்களுடைய பிளானிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். வீடு வாங்கணுமா, தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு நினச்ச மாதிரி கிடைக்கும். இவ்வளோ நாள் அலைஞ்சிருப்பீங்க, கிடச்சிருக்காது. இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல நேரம். ஸோ ஒரு வீடு வாங்கிறதுக்கு, வேறு வேலை தேடிக்கிறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கேத்து வந்து பாக்கியத்தில் இருக்கார். இவர் 10ஆம் இடத்திற்கு சூரியன் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு நல்ல இடமாற்றத்தை கொடுப்பார். அது வீடாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம். உங்களுக்கு எது அந்த டைமுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2வது ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றத்தை கொடுப்பார். இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து இந்த 7.5 சனியில் சில பேருக்கு சர்ஜரிஸ்லாம் கூட ஆயிருக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதில் இதுக்கு மேலே பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. நிறைய குடும்பத்திலேயே கணவன் மனைவி பிரச்சனை இருந்திருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியில் பார்க்கும்போது இவங்களுக்கு என்னப்பா பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ட்டுன்னு. பட் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததும் இது எல்லாம் மாறி இந்த சனி பெயர்ச்சியானது அவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், தனத்தில் 2ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ தனஸ்தானமும் இவர்களுக்கு நல்லா 6ல் குரு மாறுவார். ஆமாம், 6ல் குரு வரார். ராகு வந்து 2ல், 8ல் வந்து கேத்து வரார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம், வேலையில் மாற்றம், குடும்பத்தில் நல்ல நிம்மதி, சந்தோஷம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நாள் வரைக்கும் நான் வந்து எனக்கு ஆன்சைட் வர மாதிரி இருந்தது ஆனால் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஆன்சைட் வந்து கண்டிப்பாக வரும். எல்லா விஷயத்துலேயுமே ஒரு படி உயர்வை தருவார் இந்த சனி பெயர்ச்சி. நிச்சயமாக. அதே மாதிரி சனி சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். சனியோட
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லும்பொழுது கூட இந்த மகரமுக்கும் கும்பமும் ரெண்டுமே அவரோட சொந்த வீடா இருந்தாலும் ஆமா. இங்க உழைப்ப ஜாஸ்தி கொடுப்பார், ஆமா. அந்த இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் ஆமா, அப்படின்றதும் ஆமா, ஆமா. இருக்கு இல்லையா? ஆமா. ரொம்ப ஸோ அற்புதமா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, ராகு கேது ஸ்தலங்கள் வந்து நிறைய போங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிட்டார். இந்த இந்த சனிக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ராகு கேது ஸ்தலங்கள் நிறைய போகலாம். நிறைய இருக்குங்க ஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது இப்போல்லாம் நமக்கு வந்து ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக கோவில்களும் இதுவும் தான் இருக்குது. அதனால் நான் பர்டிகுலராக ஒரு கோயில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சர்ப்ப ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் போகலாம். அடுத்ததாக வந்து கும்பராசி. என்னதான் ராசிநாதனா இருக்கார், கொஞ்சம் நியாயம் வேண்டாமா, ஒரு பாரபட்சம் பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கு கொஞ்ச காலமாகவே கும்பராசிக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது தெரியல. அதாவது கும்பத்துக்கு சனி பகவான் கொடுத்த பிரச்சனையை விட ராகு கேது கொடுத்த பிரச்சனை தான் ஜாஸ்தி. ஏன்னா சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்காரர் ஆட்சியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ அவர் வந்து கொஞ்சம் புத்தியை வந்து மந்தத்தன்மை பண்ணுவார். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் வந்து நிறையா தப்பாக போயிடும். அது திருமண விஷயத்தில் நிறையா இருக்கும். எப்படி நடந்ததுன்னே தெரியல, இப்படி டக்குன்னு நடந்துருச்சு. கும்பராசிக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்போது கும்பராசிக்கு இவ்வளோ நாள் பிரச்சனைகள் கொடுத்தது வந்து சனி பகவானை விட ராகு கேது நிறைய கொடுத்தார். இப்போது அந்த சனி வந்து நமக்கு 2ஆம் இடத்திற்கு, அதாவது பாத சனி அப்படின்னோம். ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் என்ன பண்ணார் அப்படிங்கும்பொழுது புத்தியை வந்து நம்மளுடைய நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்க கூட ராங் டெசிஷன்ஸ், அந்த ராங் டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க சதி பண்ணது ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை நீ இப்போ உடனே சொல்லுன்னு சொல்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இவ்வளோ நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு நடந்த பிரச்சனைகள். அதுவும் இல்லாத 4ல் குரு அவங்களுக்கு. ஸோ இந்த 4ல் வந்து குரு இருக்கும் பொழுது கூட இருக்கிறவங்களுடைய சதி நிறையா இருக்கும். அப்போ அது வேலை விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய டீச்சரோட சண்டை போடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பாத சனி 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது நம்மளுடைய ஜென்மத்துக்கு ராகு பகவான் வரார். அது ஒரு பெரிய ரிலீஃபு. ராகு 2ல் இருந்து படுத்தின பாட்டுக்கு ஜென்மத்தில் வரும்போது எவ்வளவோ பெட்டர். இதில் 7ல் வந்து கேது, அதுவும் கரெக்டாக சூரியன் வீட்டில். அதனால் இதே தான் நம்ம வந்து சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் கணவன் மனைவி சிம்மம் கன்னி இவங்களுக்கெல்லாம் ஆனா ஆறுதலா 5ல் வர குரு ஒரு பூர்வ புண்ணியத்தை பார்த்து கொடுப்பார். ஆமாம், குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு போயிடுறார். பட் ஸ்டில் இந்த ராகு வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட்டு ராகு. அதனால் சனி செய்யக்கூடிய வேலைகள் தான் ராகுவும் செய்ய போகிறார். ஸோ அகெயின் நமக்கு வந்து அந்த புத்தியில் வந்து அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது வராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு தான் நான் அதிகமாக சொல்லுவேன், மறதி நிறையா வரும். ஸோ ஏஜ்டு பீப்புள், எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு 70-80 வயசில் இருக்கிறவங்க உங்கள் பசங்களுக்கு நல்லா உங்களுக்கு நினைவு இருக்கும்போது இந்த வில்லெல்லாம் எழுதி வைங்க. ஏன்னா எங்கள்கிட்ட வர கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க நிறைய பேர், அதுவும் குழந்தை இல்லாதவர்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் யாராவது சொந்தக்காரங்களை கூட வச்சுக்கணுன்னாலும் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது. கும்பராசி அண்ட் மீன ராசிக்கு நான் வயதானவர்களுக்கு சொல்கிறது, உங்கள் நல்ல வக்கீலை பார்த்து நீங்கள் வில் எழுதுறது நல்லது. ஏன்னா நமக்கு புத்தியும் உடம்பும் நல்லா இருக்கும்போதே நம்ம சில விஷயங்களை பசங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறது. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு நல்லதை வந்து பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ஸோ ராகு உங்களுடைய ராசிக்கு வரார். அண்டு சனி வந்து பாதச்சனியாக போகும்பொழுது கண்டிப்பாக சனிக்கிழமை நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தட் வில் கிவ் யூ ஸோ மச் ஆஃப் ரிலீஃப். நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் சும்மா முட்டாள்தனமாலாம் சொல்லி வைக்கல. சனி நீராடுன்னு உனக்கு உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உனக்கு எங்கே சனி பகவான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஸோ நல்லெண்ணெய் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்டைலாக பார்லரில் போய் அவன் கொடுக்குற அந்த ப்ரோட்டீன் மாஸ்கையும் இதையும் போட்டு அதுக்கு தண்டத்துக்கு காசையும் கொடுத்துட்டு வருவோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் வே, நல்லெண்ணெயும் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதனால் செக்கு எண்ணெயெல்லாம்
நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. மைண்டுக்கு நிறைய ரிலீஃப் கொடுக்கும். நிறையா ஹெர்ப்ஸ் சாப்பிடுங்க. இந்த வல்லாரை கீரையெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ ஞாபக சக்தியை கொடுக்குது. ஸோ முடக்கத்தான் கீரை, வல்லாரை, ஏன்னா சனி பகவான் வந்து நமக்கு உணவு ரீதியாக நமக்கு நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார். ஆயுர்வேதா மெடிசின்ஸ் போங்க, அலோபதியை விட ஆயுர்வேதா மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் கோவிலில் போய் நம்ம வந்து ஒரு பரிகாரமாக செய்யணும்னா வெற்றிலை மாலை அண்ட் துளசி மாலை, இது ரெண்டையும் நீங்களே உங்கள் கையால் கோர்த்து கொண்டு போய் சுவாமிக்கு போடுறது. வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை செவ்வாய்க்கிழமையில் போய் போடுங்க. இப்போ சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை தான் போகணும்லாம் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, சனி பகவானுக்கு சனிக்கிழமை தானே, நீங்கள் ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறீங்க அப்படின்னு. செவ்வாய்க்கிழமையில் வீரபத்ரருக்கு விசேஷம், அதனால் போய் பண்ணுங்க. அண்டு நிறையா ஹயக்ரீவர் உபாசனை குழந்தைங்கள பண்ண சொல்லுங்கள். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஏலக்காய் மாலை போடலாம். அந்த ஏலக்காய் மாலையை போட்டுட்டு எடுத்துன்னு வந்து பசங்களுக்கு கொடுங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்தது கடைசியாக, இவர் சிங்கிளாக வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். முன்னாடி எல்லாரும் யாரெல்லாம் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு ஒரு இப்போ வந்து சேர போகிறார். ஒரு குரூப்பாக வரார். என்ன செய்வார் மீனராசிக்கு? மீனராசிக்காரர்கள் அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு பாட்டு நினைவு வந்தது. போனால் போகட்டும் போடா. எல்லா மீனராசிக்காரர்களினுடைய குணமும் அப்படிதான். வீட்லேயே ஒரு பெரிய பிரச்சனை, அப்படியே தடபுடலாம் சண்டை நடந்தால் கூட இந்த மீனராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அவங்க பாட்டுக்கு சட்டையை மாட்டிட்டு வெளில போயிடுவாங்க. இப்போ என்ன வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாளே தவிர அந்த வீட்டு கஷ்டத்தையோ இல்லை அவங்க ஏதோ சொல்லவே மாட்டாங்க. ரேவதி நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் நடக்கணும். அதுக்கு மீறி நடந்துருச்சு அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்படி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 பேருமே 3 விதமான குணங்களை கொண்டவர்கள். அதுவும் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் நமக்கு இந்த சனி பகவான் வந்து வரப்போகிறார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எது உண்மை, எதை எடுத்துக்கிறதுனே தெரியலன்னு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எதையுமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா எது நடக்கிறதோ நாராயணன் செயல்னு விட்டுருங்க. அவர் வந்து பெரிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு கொரோனா பீரியட்லேயுமே தனுசு ராசியில் இதே மாதிரியான கிரக அமைப்பு தான் வந்தது. அப்போ தான் கொரோனா தாக்கம் அதிகம் இருந்தது. அன்னைக்கு நமக்கு சனியோட கேது இருந்தார். இப்போ நமக்கு சனியோட ராகு இருக்கார். ஸோ இந்த விஸ்வாவசு வருடம் பிறப்பு இதுலேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரத்தம் சம்பந்தப்பட்ட புதுவிதமான ஒரு நோய் மக்களுக்கு வரும். இது நிறைய இறப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மீன ராசியில் சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ ராசிக்கு தனிப்பட்டு நமக்கு பாதிப்பு வந்துடுமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. நம்மளுடைய பர்சனலாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ராசி பலன் என்பது வேறு, கிரகத்துக்கு சொல்லக்கூடிய ராசி பலன்கிறது வேறு. ஸோ மீன ராசிக்காரர்கள் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வராருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா மறதி வரும், நிறையா சோம்பேறித்தனம் வரும், லத்தார்ஜி. இன்னைக்கு செய்கிற வேலையை நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நான் எப்படி எனக்கு புத்தி இப்படி மங்குச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுறுசுறுப்பு வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ நம்மளே என்ன நினச்சிப்போன்னா, ஒருவேளை நம்ம வந்து ஏஜ் ஆகிடுத்தோ, நமக்கு அதனால அப்படி இருக்கோ, கால் வலி அதனால் இருக்கோ அப்படின்னு. ஸோ நல்லா ஃபிட்னஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறையா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட் வேங்க. உங்கள் உறவுகள், உங்களோடக்கு வேண்டப்பட்டவர்களோட நல்லா பேசுங்க. அதுவே பரிகாரம் தான். உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். அதுவும் எஸ்பெஷலி மீனராசிக்காரர்களுக்கு கால் தான். ஸோ பாதம், டயபெட்டிக்காக இருக்கீங்களா, ஸ்வீட் சாப்பிட்றத குறைங்க. டாக்டர்கிட்ட ரெகுலராக செக்கப் போங்க. உங்கள் டயபெட்டிக் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணாலே நம்ம வந்து கரெக்டாக இருப்போம். அதனால் மீனராசியில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ உங்கள் வயசு குழந்தைங்க,
நீங்கள் எங்கேயாவது ஹாஸ்டல்லாம் சேர்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் வந்து கண்டிப்பாக பாருங்கள். வெளிநாடுலாம் போகிறாங்கன்னா மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுக்கும். ராகு மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு சர்ஜரிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கீங்கன்னா சிசேரியன், இப்போ நிறைய பேருக்கு சிசேரியன் தான் பண்ணுறாங்க. ஸோ சிசேரியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி வந்து மீனராசிக்காரர்கள் பார்ப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு வந்து பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி, ஸோ மாதத்தில் 2 தடவை அன்னதானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எங்கே உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தாலும் சரி, வெளி இடத்துல போய் கொடுத்தாலும் சரி, அன்னதானங்கள் பண்ணுங்கள். நிறைய உங்களுடைய லேபர் உடல்லிருந்து வேர்வை சிந்துற அளவுக்கு, ஸோ ஷோலிங்கர் மலை ஏறி இறங்கலாம், திருப்பதி மலை ஏறி இறங்கலாம், திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் வந்து கிரிவலம் வரலாம். எங்கெங்கெல்லாம் உங்களால் நடந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு உங்களுடைய ஷெட்யூலை வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள் என்னென்ன குறிச்சு வச்சிருப்பீங்க. மறக்காம அதை பண்ணிடுங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் கிரக சாந்தி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சில ராசிகளுக்கு ரொம்பவே நாட்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மறக்காம நீங்க தவற விடாம என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறு ஒரு தருணத்தில் நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.